அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அனந்தராமன், மூத்த இருதய நிபுணர், ஆழ்வார்பேட் காவேரி ஹாஸ்பிட்டல். டாக்டர் முகுந்த், மூத்த எலும்பு முறிவு நிபுணர். டாக்டர் மகேஷ், மெடிக்கல் சூப்பரண்ட், காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஹைபிரிட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றது. ஹைபிரிட் அப்படின்னா பாதி வந்து ஆப்ரேஷன் இல்லாம டிரான்ஸ்கெத்திட் வழியா பண்றது, பாதி வந்து ஆப்ரேஷன் வழியா பண்றது. அந்த ப்ரொசீஜர் பத்தி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு இது பண்ணியிருந்தோம். ஒரு 76 வயசு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர் இப்போ வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன், லெஃப்ட் சைட்ல மைட்ரல் வேல் ஆப்ரேஷன் 2013 பண்ணி இப்போ அந்த வால் வேலை செய்யலன்னு சொல்லி திரும்ப ஆப்ரேஷன் பண்றது ரிஸ்க் அதிகம், ரைட் சைடு ப்ரெஷர் அதிகமா இருக்குன்றதுனால டிரான்ஸ்கெத்திட்டர் கால் வழியா போயிட்டு புது வால் வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அந்த சமயத்துல ஊருக்கு போன போது கீழே விழுந்து அந்த கால் எலும்பு முறிவு வந்துருச்சு. அப்போ திரும்ப வந்த போது ஸ்கேன் பண்ணி பார்த்தா ரைட் சைடு ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருந்தது, 130 to 150. இப்போ அனஸ்தீசியா ரிஸ்க் ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு கார்டியாலஜிஸ்ட், ஆர்த்தோபெடிக்ஸ், அனஸ்தெட்டிக்ஸ், கிரிட்டிக்கல் கேர் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஹைபிரிட் காவேரி ஹாஸ்பிட்டல் ஹைபிரிட் லேப் இருக்கிறதுனால ஒரே ப்ரொசீஜரா கால் வழியா போயிட்டு அந்த மைட்ரல் வேல்வின் வேல் புது வேல் வச்சுட்டு அப்போவே சேம் அனஸ்தீசியாவில் அவங்க ஹிப் ரீப்ளேஸ் பண்ணாங்க. இது மாதிரி பண்றது சிங்கிள் ஸ்டேஜில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. அது பண்ண உடனே ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல பேஷண்ட் அனஸ்தீசியாவில இருந்து எடுக்க முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. செகண்ட் டே மொபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நல்லா இருக்காங்க. 3rd day 4th day டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நல்லா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ஏஜ் இஸ் நாட் எ கட் ஆஃப், எனி சார்ட் ஆஃப் வால் டிஸ்ஃபங்க்ஷன் இப்போ ஆப்ரேஷன் இல்லாம கால் வழியா போயிட்டு புது வால் வைக்க முடியும். அதோட அசோசியேட்டடா மற்ற ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த ஹைபிரிட் ஆப்ரேட்டிங் ரூம் இருக்கும்போது டிரான்ஸ்கெத்திட்டர் அண்ட் சர்ஜரி ரெண்டுமே சேர்ந்து பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்டில் மட்டும்தான் இருக்கு. சின்சியர் தேங்க்ஸ் டு மேனேஜ்மெண்ட், டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ், our co-founder, Dr. Manivannan, as well as all the support team and orthopedic team and critical care team. Without their support, இந்த மாதிரி ஒரு அவுட்கம் இந்த ஹை ரிஸ்க் பேஷண்ட்ல கொடுக்க முடியாது. தேங்க்யூ. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இவருக்கு வந்து ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு. திரும்பி எதுவுமே எடுக்க முடியாது. அதனால த பெஸ்ட் என்ன அவைலபிளோ, என்ன லோவஸ்ட் காம்ப்ளிகேஷன் என்ன இருக்குமோ அதுதான் அவர் கொடுத்துருக்காரு. அதாவது டூவல் மொபிலிட்டி டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியர் மூவ்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்ஸும் ஜாஸ்தி இருக்கும். அவர் வரப்புல போய் கீழே இறங்குறது, ஏறுறது, எந்த டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ஆனாலும் டிஸ்லொகேஷன்ன்றது இருக்கிறதுலே கம்மியானது இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ல தான் இருக்கு. அதனால தான் இதை சூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஹைபிரிட் லேப்ல வந்து சாரும் இப்போ டாக்டர் அனந்தராமன் சாரும் இப்போ இது பண்ணனால இது பெரிய ப்ரொசீஜர், ஆல்மோஸ்ட் 6 to 7 ஹவர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம திரும்பி எல்லாம் ப்ரொசீஜர் எடுக்க முடியாது. ஒரே ப்ரொசீஜர்ல பெஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் இவருக்கு பண்ணிருக்கு. அண்ட் அட் பிரசன்ட் இஸ் வாக்கிங் வெல். ப்ராபப்ளி ஜனவரிக்கு நல்லா நடந்து வரப்புக்கு போக ஆரம்பிச்சிருவாருன்னு எதிர்பார்க்கிறோம்.